வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குக்கிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தியை நல்லா சாஃப்டாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி நல்லா அரை மணி நேரம் நல்லா ஊறினா தான் நல்ல சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ சப்பாத்தியை எப்படி தேய்க்கிறேன்னு பாருங்கள். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிக்குங்க. அது கூடயே கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்தை வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே நல்ல பெருசில் நெக்ஸ்ட்டு நல்லா தக்காளியை போட்டுக்கிட்டு நல்லா மசீர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு குக்கரில் 3 விசில் விட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு விட்டு நல்லா கிளறி விடுங்க. 4 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி நான் மசாலா பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறதுனால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஏதாச்சும் குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வந்தோடனே தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க. நல்லா அது மாதிரியே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. என்ன பேசுகிறேன்னு தெரியல, இடையில அப்படியே ஸ்டாப் ஆகிடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ போடுறதுனால ஏதாச்சும் கமெண்ட் தெரிவிக்கணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய வீடியோவை எல்லோரும் பார்க்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். பார்க்கும்போது இடையில ஏதாச்சும் உங்களுக்கு குறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை திருத்திக்க இது பண்ணுறேன். இடையில வந்து பெருங்காயத்தூள் போடும்போது மறந்துட்டேன். அதை வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டில் எண்ணெய் கடுகு தாளிக்கும் போதே நீங்கள் தாளிச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் போடுற வீடியோவை எல்லோரும் பாருங்கள். எல்லாம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும்னு கீழே மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எஃபோர்ட் போட்டு நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இடையில இப்போ மசாலா உருளைக்கிழங்கு மசித்தோடனே இடையில உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா கலர் நல்லா கொடுக்கும். அதுக்காண்டி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா ஆட் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு ஒமிட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஒமிட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிளறினதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இது உருளைக்கிழங்கு குருமாங்கிறனால கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் நீங்கள் தண்ணி எவ்வளோக்கு உங்களுக்கு ஆட் பண்ண தோணுதோ அவ்வளோக்குள்ளே ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் கொஞ்சம் அடுப்பை விட்டு இறக்கும்போது கொஞ்சம் கெட்டி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நான் இப்போ என்ன சேர்த்துருக்கேன்னா கடல மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். கடல மாவு வந்து அப்படியே பவுடராக சேர்க்காம கடல மாவு வந்து தண்ணியில் கரைச்சி விட்டு அந்த தண்ணியாக ஊற்றுனீங்கன்னா நல்லா வந்து மிக்சட் ஆயிரும். இன்னொன்று நம்ம எதுக்காண்டி தண்ணி கலந்து ஊற்றுறோன்னா கெட்டி ஆகாமல் இருக்கும். டக்குன்னு இல்லாட்டி என்ன ஆகும், கெட்டி ஆயிரும். நம்ம கலக்கி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தண்ணியாக கலக்கிறனால லிக்யூடாக இருக்கும். நம்ம பவுடராக போட்டோம்னா அப்படி அப்படியே கட்டி கட்டியாக
உருண்டை உருண்டையாக திரண்டு நிற்கும். நல்லா முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து டக்குன்னு வந்து நம்மளுக்கு கெட்டித்தன்மையை கொடுத்துரும். அதனால் உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தண்ணியை அந்த மாதிரி ஆட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே நான் சப்பாத்தி போடுறதுக்கு கல் வச்சுட்டேன். கல் எப்போதுமே நல்லா ஹீட்டில் இருக்கும்போது நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். செஞ்சு பார்த்துட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி குருமா வைப்பீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து மசாலா குருமா போட்டிருக்கேன். இன்னொரு நாள் தேங்காயில் ஒயிட் குருமா செய்வோம்ல அதை போடுறேன். அதையும் வாட்ச் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகளோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் செய்கிறேன். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறம் இப்போ சப்பாத்தி போட ஆரம்பிக்கலாம். வேறு பிளாக் போடணுன்னாலும் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கனால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. பேசுகிறதுக்கோ ஒரு விஷயம் செய்கிறதுக்கோ கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைட் பை சைடு வந்து குருமா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து குருமா வந்து அந்த கடல மாவு உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிருங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.